பூனை ஆல்ரெடி நிறைய இருக்குது. அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் ரொம்ப ரொம்ப பெட் லவர் அவர். அவங்க மூலயமா வந்து அதை அப்படியே அங்கே கூப்பிட்டு போய் விட்டாச்சு. இப்போ இருந்த வரையும் அவர் பார்த்துக்கிட்டாரு. ஏன்னா இங்கே வந்து தூக்கிட்டு வர முடியல. நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து கார் இங்கே எடுத்துகிட்டு வந்ததுனால, அதுக்கப்புறம் நான் பஸ்ஸில் தானே வந்தேன். டிசி வாங்குறதுக்கும் பஸ்ஸில் தான் வந்தேன். அதனால் எடுத்துகிட்டு வர முடியல. மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் எங்கள் சுச்சுவேஷன் அப்படி இருக்கிறதுனால விடணும்னு நிஜமாக ஆசையே இல்லை. எங்கள் பசங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. திரும்ப அது கூப்பிட்டு வர வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக கூப்பிட்டு வருவேன். இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு அங்கே தான் இருக்கும். ஹெல்த்து ஓகே அக்கா, ஓகே தான்ப்பா, பரவாயில்ல, நல்லா இருக்கேன். இப்போ எல்லாருக்குமே காமனாக கோல்டு ஃபீவர்லாம் அது எல்லாருக்குமே வருது இல்லையா? அது மாதிரியா என்னன்னு தெரியல எனக்கு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கும் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வரும்போது அவருக்கும் கோல்டு தான். இப்போ அது எல்லாருக்குமே அப்படி தான் வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கோவிட் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கூட வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு வைரல் காய்ச்சல் இல்லைன்னா ஒரு லைட்டாக மைல்டாக கோல்டு அந்த மாதிரியான சம்மந்தப்பட்டதெல்லாம் எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும். அது மூலயமா தான் நிறைய வந்து அந்த பாக்டீரியா ஃபார்ம் ஆகி கோவிட்ன்றது ஸ்ப்ரெட் ஆகலாம். நம்ம தெரியாததை சொல்லக்கூடாது. ஆனால் ஆக்சுவலாக இங்கே சேலம் கர்நாடகா சைட்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கு. இது வந்து நியூஸில் சொன்ன விஷயந்தான். அதனால் நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா மாஸ்க்லாம் யூஸ் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக இருங்க, வார்ம் வாட்டர் குடிங்க. கோவிட்லாம் இல்லை அக்கா, இல்லை தம்பி, இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்குது. கோவிட் வந்து எப்போ போச்சுன்னு யார் சொன்னா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா நான் எங்கள் அம்மாவுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டதுல எனக்கு இந்த ஒரு வருஷம் அனுபவத்தில் போன வருஷத்துலேருந்து இப்போ வரையும் சொல்கிறேன், ஒரு 8 மாதமாக நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் கையுமா போயிட்டு வந்ததில்லை. டாக்டர்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரணும்னு சொல்லி செத்து போகிறது. அது அப்படி கிடையாது. கோவிட் நம்மளை சுற்றி தான் இருக்குது. அது யாரோ ஒருத்தவங்கள போக அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அது வெளியில் தெரியாமல் இருக்குது. இப்போது நான் வந்து ஒரு பொது இதுவாக தான் சொல்கிறேன். அப்படி வேக்சினேஷன் போட்டு திருப்பி வருதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லோரும் சும்மா விடுவீங்களா? இப்போ நான் வேக்சினேஷன் கண்டிப்பாக போடலை. எனக்கு அதை பற்றி எனக்கு இப்போ வந்தால் நான் கேட்க முடியாது. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் எல்லாருமே வேக்சினேஷன் போட்டிருக்கீங்க. அப்போ அகெயின் வந்து ஒரு வைரஸ் வந்து வருதுன்னா நீங்கள் என்ன கேட்பீங்க? அப்போ எதுக்குடா நீ வந்து ஊசி போட்டேன்னு கேட்பீங்க இல்லையா? இது எல்லாரோடைய ஒரு குரலாக தான் நான் பேசுகிறேன், ஒரு பொதுவாக தான் பேசுகிறேன். அதுக்காக அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அது அப்படி தான். ஆல்ரெடி 2 தடுப்பூசி போட்டாங்க அக்கா, கொரோனா தடுப்பூசி எனக்கு. அதெல்லாம் சும்மா தான் தம்பி, ஆறுதல் படுத்திக்கிறதுக்கு தான். கொரோனான்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தொற்று நோய். அது வந்து உருமாறி வேறு ஒரு டிசீஸாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அது கூட நம்மவே வந்து போராடிக்கிட்டே போய்கிட்டே தான் இருக்கணும். தெய்வமே வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? உடம்பு சரியாயிடுச்சா மேடம்? ஓகே, இப்போ நல்லா இருக்கேன். கொஞ்சம் மனசு கஷ்டம், சூழ்நிலை சரியில்லை. அதனால தான் வந்து நான் வந்து என்ன காரணம்னு சொல்ல முடியல. அதனால் அதுதான் நான் கமாண்ட்லேயும் அதுதான் சொன்னேன். அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்காது இல்லையா? எனக்கு கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, மனசு சரியில்லை. மணி ப்ராப்ளம் மெயினாக வந்து சொல்லலாம். மணி ப்ராப்ளம் இப்போ வர அந்த லொட்டு லொசுக்குன்னு எல்லாம் மாற்றி வச்சுருக்குறாங்க பேங்க்லலாம். ஜுவல்ஸ் வச்சது எனக்கு இன்னும் அது மெயினான அது சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேருக்கு அந்த ஆதங்கம் இருக்கும் இல்லையா? அதனால் சொல்கிறேன். நான் ஜுவல்ஸ் வச்சுருந்தேங்க. அதனால வந்து இப்போ வந்து பார்த்தா 2.5 லட்ச ரூபா ரெடி பண்ணுவோம். நான் எங்கே போய் 2.5 லட்ச ரூபா ரெடி பண்ணுவேன்? முன்னாடியாவது வட்டி கட்டி பாதி ஏதாவது நம்ம வந்து கட்டலாம். பாதினா ஒரு 10,000 20,000 நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை நம்ம கட்டி வந்து நான் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன் கூட்டுறவு பேங்க்கில் வச்சதுனால. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து நகையை திருப்பி மறுநாள் தான் வைக்க முடியுமா? அதுவும் அந்த மாதிரி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்துடுச்சு. என்னத்துக்கு போட்டு இப்படிலாம் சாகடிக்கிறாங்கன்னு தெரியல. என்னோடய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால இது ஒரு டிப்ரெஷன். அதனால் அதுவும் இதுவும் சேர்ந்து எனக்கு மனநிலையே சரியில்லாமல் ஆயிடுச்சு. தம்பி உடம்பு முறுக்கு கம்பி, கொரோனா என்ன ஒன்றும் செய்ய முடியாது. சூப்பர் தம்பி, கண்டிப்பாக. என்ன வருங்கால ஜனாதிபதி
ஜனாதிபதிக்கே மனசு சரி